பராசர ஜோதிட மணிமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். அடியேன் அஸ்வபாபு பேசுகிறேன். இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இது மறைய துவங்கி இந்த சந்திரனினுடைய அகங்காரம், சந்திரனினுடைய முழு நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இந்த 7 திதியிலிருந்து அடுத்த பருவநிலை மாற்றம், தன்னை சக்தியாகிய சந்திரன் சூரியனாகிய சிவனிடத்தில் போய் இணைய போகிறது. ஒப்புவித்தல், சரணடைகிற நிலைப்பாடு. அப்ப அந்த சரணடைகிற நிலை எப்பொழுது ஏற்படும்னா, உங்களுடைய அகங்காரம் அழிகிற தன்மையில் தான் இந்த சரணடைகிறதுடைய நிலைப்பாடு ஏற்படும். அந்த அகங்காரத்தினுடைய உச்சத்தினுடைய தன்மையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து அகங்காரத்தினுடைய அடித்தன்மையில் வந்து அகங்காரத்தை அழித்து நிற்கக்கூடிய இடம் அஷ்டமி திதி. நவமியிலிருந்து மறுபடி சரணடைதல் தத்துவம் போயிடும். அங்க போய் சிவனுடன் இணைய போகிறது, சூரியனுடன் இணைய போகிறது, பூமிக்கு அருகிலே செல்ல போகிறது. அப்பொழுது அந்த ஆளுமை திறன் என்பது கொஞ்சம் கட்டுப்பட்டுவிடும். இந்த நிலைதான் அஷ்டமி திதி. அகங்காரத்தினுடைய ஆளுமை, அகங்காரத்தினுடைய உச்சம் அழிதல். அங்க அகங்காரம் அழிந்திடும் தேய்பிரை அஷ்டமியில. வளர்பிறை அஷ்டமியில அகங்காரம் துவங்கும். அப்ப அகங்காரம் அழிந்த நிலை. எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை, இப்படின்னு உங்களை சார்ந்தே இருக்கக்கூடிய நிலைப்பாட்டிலிருந்து உங்களுடைய மனது நிர்மலமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காலபைரவர். அதான் அஷ்டமி திதியில் காலபைரவர். சரி, அஷ்டமி திதி ஓகே. காலபைரவர் என்பது ஏன் காலபைரவர், என்ன ஏன் காலபைரவருக்கு போடணும், விளக்கு போடணும், ஏன் காலபைரவருக்கு இது செய்யணும், முருகருக்கு செஞ்சு ஆகாதா, பெருமாளுக்கு செஞ்சு ஆகாதா அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வரும். அப்படின் போது காலபைரவர்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சிடும். காலபைரவம் என்பது, பைரவம் என்பது ஒரு ஆழ்ந்த, ஒரு அதி சூட்சமம் உள்ள, மிக சக்தி படைத்த ஒரு தன்மை. அது பைரவம். இந்த பைரவத்துக்கு நீங்கள் எப்படி பயணப்பட வேண்டும் அப்படின்னா, காலம் காலம் என்பது மணி நொடிகள் அல்ல. காலம் என்பது இரவு பகல் அல்ல. காலம் என்பது வார மாத கணக்குகள் அல்ல. காலம் என்பது உங்களுடைய உணர்வு நிலை. உங்களுடைய உணர்வு நிலையில் நீங்கள் இருந்தால்தான் காலம். இதை ஜோதிட ரீதியாக சொன்னால், உங்களுக்கு லக்னம் இருந்தால்தான் நீங்க. மணிமேகலை என்ற லக்னத்திற்கு, மணிமேகலை என்றதுக்கு அடையாளம் என்ன? மணிமேகலையினுடைய லக்னம் ஜனனம், ஜனித்தல், உயிர்த்தல். அந்த உயிர்த்தல் தான் மணிமேகலைக்கு உண்டான, மணிமேகலைக்கு அடையாளம் படுத்தக்கூடிய அகங்காரத்தை கொடுக்கும். அப்போ அந்த இடத்தில் இது எல்லாம் நிகழ்வது, இந்த ஜோதிடம் நிகழ்வது, எல்லாம் நிகழ்வது உங்களுடைய உணர்வு நிலைப்பாட்டுக்கு தான். இப்ப ஒரே ஒரு விஷயம், ஒண்ணு இல்ல, உங்களுக்கு ஒரு அனஸ்தீசியா கொடுத்துட்றாங்க, நீங்க உணர்வு நிலைக்கு அப்பாற்பட்டு போயிடுறீங்க. இப்ப இந்த உணர்வு நிலையில அந்த அனஸ்தீசியா கொடுத்த போது இந்த உடம்புக்கு இது மணிமேகலைன்னு தெரியுமா, மணிமேகலைக்கு 2 குழந்தைங்க இருக்குன்னு தெரியுமா, பேரம்பேத்தி தெரியுமா, அவங்க ஜோசிடர்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஏன்னா நீங்க உணர்வு நிலைக்கு புறம்பு போயிடுறீங்க. அப்ப இந்த ஜோதிடமே உங்களுக்கு வேலை செய்யாது. அனஸ்தீசியா கொடுத்தா ஜோசியம் வேலை செய்யுமா? வேலை செய்யாது. உணர்வு நிலைக்கு அப்பால் செல்றது. இந்த உணர்வு நிலைக்குள் வருகிற பொழுதுதான் அது காலம். தயவு செய்து காலத்தை இந்த கணக்கீடுகளுக்குள் கொண்டு வருவதில்லை. காலம் மணி கணக்குகளோ, நேர கணக்குகளோ, அல்லது இரவு பகலோ, அல்லது மாதமோ, வாரமோ அல்ல. காலம் காலம் என்பது உங்களுடைய உணர்வு நிலை. உங்களுடைய உணர்வு நிலைக்கு நீங்கள் வெளியில் செல்லுகிற பொழுது, அப்படின்னும் போது எப்படி வெளியில் செல்வோம் அப்படின்னா, உங்களுடைய அகங்காரத்தை விட்டு நீங்கள் வெளியில் செல்லுகிறீர்கள். உங்களுடைய லக்னத்தை விட்டு நீங்கள் வெளியில் செல்லக்கூடிய ஒரு மனநிலையை கொடுக்கக்கூடிய காலம் அஷ்டமி திதி. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டிற்கு நீங்கள் போகிற பொழுது இந்த சக்தி மிக்க பைரவத்தை உங்களால் தொட முடியும். அதுதான் காலத்தை கடந்த நிலையில் இருக்கக்கூடிய சக்தி நிலைப்பாடு அல்லது ஒரு பேரி இயக்கத்தினுடைய தன்மை காலபைரவர். மனம் 2 வழிகள்ல தான் செயல்பட்டுட்டே இருக்கும். மனம் 2 வழிகள்ல தான் செயல்படும். வேற உங்களுக்கு பதிவுகள் எந்த நிலையிலும் இருக்காது. நீங்க ரொம்ப ஆழ்ந்து கவனித்து பாருங்க. ஒன்று சப்தம், இன்னொன்று காட்சி. சப்தத்துக்கு நாய் வாகனம் காலபைரவருக்கு, காட்சிக்கு நிர்வாண நிலை. ஒருவருடைய காட்சி அலங்காரமாக இருக்கிறது, அணிகலன்கள் அழிந்திருக்கிறார், ஆடை ஆபரணங்கள் போட்டிருக்கிறார். அந்த காட்சி உங்களுக்கு பல்வேறு வித பரிமாணங்களை, குணபேதங்களை உங்களுக்கு கொடுக்கும். அது நிர்வாணமானால் அங்கே காட்சிகள் இல்லை. அதை உணர்த்ததான் காலபைரவர் நிர்வாணம்.
ஏன்னா நீங்க காலத்தை கடக்கிற பொழுது அங்க யாருமே இல்லை. அதுதான் ஒரு உதாரணம் சொன்னேன். மணிமேகலை ஒரு ஜோதிடர் கிடையாது, அவங்களுக்கு 2 குழந்தை கிடையாது, அவங்களுக்கு பேரம்பேத்தி கிடையாது, அவங்களுடைய கணவர் இல்லை, எதுவுமே இல்லை, அவங்களுக்கு வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா அனஸ்தீசியா போட்டாச்சு, மணிமேகலை வெளியே போயிடுச்சு. வெளியே போன மணிமேகலைக்கு என்ன இருக்கு? ஏதுமற்ற நிலை, காட்சிகள் இல்லை அங்கு. அப்போ அந்த காட்சிகள் இல்லாத நிலைக்கு தான் நிர்வாணம். அடுத்து சப்தம், உங்களுடைய மனம் செயல்படக்கூடிய நிலை. இந்த 2 நிலைகள்ல தான் இந்த காட்சியும் இந்த சப்தமும் தான் உங்களுக்குள் பதிவுகளாக உங்களுடைய சித்தத்திலே பதியும். அந்த சித்தம் தான் உங்களுடைய செயல்பாடுகளை தீர்மானிக்கும். அப்போ இந்த பதிவுகளற்ற நிலையிலான காட்சிகளற்ற தன்மைக்கு நிர்வாணமும், சப்தத்துக்கு சவுண்ட் கேட்டே இருக்கும், ஏதோ ஒரு சப்தம் சவுண்ட் கேட்டே இருக்கும், அந்த சவுண்டுக்கு நாயும். அந்த நாயை சப்தமாக்கிய இந்த நினைவுகளை வாகனமாக்கி காட்சியான அலங்காரங்களை அகற்றுகிற பொழுது உங்களுடைய அகங்காரமற்று நீங்களற்ற உணர்வற்ற உணர்ச்சியற்ற ஒரு நிலையில் நீங்கள் இருந்தீர்களானால் நீங்கள் காலபைரவர். இப்போ அந்த காலபைரவரினுடைய நிலைப்பாட்டுக்கு இந்த அஷ்டமி திதி உங்களை வழிவகுக்கும். ஏன்னா உங்களுடைய அகங்காரம் அழிந்து நீங்கள் அடிபணிதலை நோக்கி பயணிப்பீர்கள். அப்ப அந்த அஷ்டமி திதியில காலபைரவருக்கு போகிற பொழுது அந்த கால பைரவரினுடைய தன்மைக்குள் நீங்கள் பயணப்படுகிற பொழுது உங்களுடைய பதிவுகள் அழிந்துவிடும். அடுத்து நீங்க என்ன பண்ணலாம்னு யோசிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கொடுத்து விடும். நல்லா தெரிஞ்சுங்க, சனி திசை நடக்கிற பொழுதோ, அஷ்டம சனி நடக்கிற பொழுதோ, அல்லது ராகு திசை நடக்கிற பொழுதோ, அல்லது மிகச்சிரமங்களான சனி திசையினுடைய உச்சத்திலே இருக்கக்கூடியவர்களோ, அல்லது செவ்வாய் கெட்டு திசை நடத்துகிறவர்களோ இந்த காலபைரவருக்கு போய் விளக்கு போடுவாங்க. ஆனா இந்த திசைப்பாடுகள் மாறின உடனே அவங்க தானே நல்ல விஷயங்களும் அவங்களுக்கு நடக்கும். அப்ப அவங்க தானே, அவங்க மாற போறதே இல்லை. அப்ப இதை எப்படி எடுத்துக்கிறதுனா, இது அவர்கள் அணுகுகிற முறையில் இருக்கும். அவர்களுடைய மனநிலை மாற்றங்களை இந்த திசாபுக்திகள் கொடுக்கும். உடல்நிலை மாற்றங்கள்ல இருந்து மனநிலை மாற்றங்களை இந்த தசாபுக்திகள் கொடுக்கும். அந்த மாதிரியான திசாபுக்திகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையை உங்களுடைய மனது சரண்டர் ஆகக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற பொழுது, இந்த காலபைரவத்திற்குள் நீங்கள் பயணம் போகிற பொழுது, காலம் கடந்து நீங்க பயணிக்கிற பொழுது உங்களுடைய இந்த தசாபுத்தி, நீங்க ஜாதகம் வேலை செய்யாது இல்ல, காலம் கடந்துட்டீங்கன்னா ஜாதகம் வேலை செய்யாத, லக்னம் இல்லைங்க. அப்போ ஜாதகத்திலிருந்து நீங்கள் விலகி இருக்கிற பொழுது உங்களுடைய விஷயங்கள் நல்லபடியான விஷயங்களாக நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதனால் தான் அஷ்டமி திதியில் காலபைரவருக்கு, ஹரியர் சர்மா ஐயாவுக்கு தெரியும், அந்த காலபைரவருக்கு உள்ள வைக்கக்கூடிய எந்திரம் பைரவ எந்திரம் வைப்பாங்க. இந்த பைரவ எந்திரம் பஞ்சபூத தத்துவங்களை சேர்த்துக்கும், 2 சேர்த்து வைப்பாங்க. காலபைரவ எந்திரம் ஒண்ணு வைப்பாங்க, பஞ்சபட்சி எந்திரம் ஒண்ணு வைப்பாங்க, அப்புறமா ஒரு கால எந்திரம் ஒண்ணு வைப்பாங்க சில இடங்கள்ல. இந்த 3 எந்திரங்களினுடைய தன்மைகள் என்னன்னா, உங்களை சமநிலையில் நிறுத்தும், உங்களுடைய மனது சமநிலையில நிறுத்தும், அலைபாய விடாது, சரண்டராக சொல்லும். யாருக்கிட்ட நீங்க சரண்டர் ஆகும், உங்களுடைய அர்ப்பணிப்பு தன்மை மேம்படும். உங்களுடைய அகங்காரம் அழிகிற பொழுது இயல்பாவே உங்களுக்குள் பிறக்கக்கூடிய அந்த சரண்டரிங், தன்னை ஒப்புவித்தல் தன்மையில நீங்கள் இறைவனிடத்தில், பிரபஞ்சத்தில், பிரபஞ்ச சக்தியோடு உங்களுக்கு இணையக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த எந்திரத்தினுடைய அதிர்வுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். விளக்கு போட சொல்லக்கூடிய தன்மை என்னன்னா, அந்த இடம் வெப்பமாக இருக்கணும். பைரவரினுடைய இருக்கக்கூடிய இடம் வெப்பமாக இருக்கணும். இருக்கிற பொழுதுதான் அங்கு வைத்திருக்கக்கூடிய அந்த எந்திரத்தினுடைய நிலைப்பாடோ, அல்லது அங்கு வைத்திருக்கக்கூடிய அங்கு அவங்க உச்சரிக்கக்கூடிய எல்லா விதமான மந்திர தன்மைகளினுடைய அந்த கலவையான பிராணன் அங்க ஈஸியா உங்களுக்குள்ள போகும், ஈஸியா உங்களுக்குள்ள போகும். அங்கதான் பைரவரினுடைய இந்த விளக்கு போடுறது தத்துவம். இது தேங்காயில போடுறது, பூசணிக்காயில போடுறது, பச்சரிசி வச்சு போடுறது, வாழையில வச்சு போடுறது, இதெல்லாம் ஒவ்வொரு தத்துவார்த்தங்கள் தான். தேங்காயில போட்டனா ஓடு உடைந்து உள்ளிருக்கக்கூடிய வெண்மைத்தன்மை வெளிப்படும். மனம், புத்தி, அறிவு, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசலாம். தேங்காய்க்கு மட்டும் ஒரு விளக்கம். அதே போல பூசணிக்காய்க்கு ஒரு விளக்கம். பூசணி உங்களுடைய நிலைப்பாட்டை தக்க வைத்துக் கொள்ளும். இந்த பூசணியும் ஒரு 50% உத்ராட்சமும் ஓரளவு ஒத்து வரும். சோ இது போல ஒரு தத்துவார்த்தங்கள், இதெல்லாம் என்ன பேச நமக்கு டைம் எடுத்துட்டே போகும். சோ ஆக
இதனுடைய நிலைப்பாடுகள்ல தான் இந்த அஷ்டமி திதிக்கு காலபைரவரினுடைய வழிபாடு. உங்களை ஏதுமற்ற நிலையில் இருத்தி பிரபஞ்ச சக்தியோடு இணைத்து அந்த பிரபஞ்ச சக்தியை பெறுவதற்குண்டான உபகரணங்களாக சில எந்திர வழிபாடுகளை அந்த காலபைரவருக்கு வைத்து உங்களுடைய அகங்காரத்தன்மையான ஆடை அலங்காரங்களை எடுத்து நிர்வாணத்துடன் இருக்கக்கூடிய குறைப்பு சத்தங்களை வாகனமாக்கி வைத்திருக்கக்கூடிய காலபைரவருடன் நீங்கள் இணைந்து பயணிக்கிற பொழுது உங்களுடைய இந்த காலத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து விளைவுகளிலிருந்தும் நீங்கள் வெளிவரலாம் என்ற தத்துவ நிலைப்பாடுதான் அஷ்டமி திதி பைரவ வழிபாடு. நண்பர்களே, இது ஏதோ சும்மா சொல்லணும்னு தோணுது, பகிர்ந்தேன். வேணுன்றவங்க வச்சுக்கலாம், வேணாங்கவங்க விட்டுடலாம். போய் சேர வேண்டும் என்பது பிரபஞ்ச தீர்மானமே. நன்றி நண்பர்களே.